வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. நான் மகா பேசுகிறேன். என்னடா இவ்வளோ தூரம் சொன்னோம், நம்ம பேச்சை மதிக்காமல் நம்மளை மதிக்காமல் இப்படி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு போயிட்டாலே என் மேலே கோவப்பட்டுட்ருக்கீங்களா? என்னோட சூழ்நிலை அஸ்வின். நான் அப்படி மட்டும் எழுதி வச்சுட்டு வரல அப்படின்னா என்னை நம்பி எனக்காக என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்த ஒரு ஜீவனோட உயிர் கூட போயிடும். அந்த பயத்தினால தான் நான் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு வந்தேன். உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கலாம், நீங்கள் எனக்கு சொல்யூஷன் சொல்லியிருப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட கேட்டு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு டைம் இல்லை அஸ்வின். என்ன வேணாலும் பண்ணிவிடுவேன், நீ போ அப்படின்னு சொல்லியிருந்தா கூட உங்கள் கால் அடியிலே உயிரை விட்டுருப்பனே தவிர உங்களை விட்டு வந்திருக்க மாட்டேன். ஆனால் எனக்கும் மேலே ஒரு உயிரை நான் மதிச்சிட்ருக்கேன். அந்த உயிருக்கு ஒரு பிரச்சனைன்றதுனால தான் நான் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு வர வேண்டியதாகிடுச்சு. என்னை பண்ணிப்பீங்களா மன்னிக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல அஸ்வின். ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நீங்கள் வேணால் என்னை யாருன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் யார், உங்கள் குடும்பம் என்ன, எல்லாமே தெரிஞ்சு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இந்த குடும்பத்து மேலே உள்ள நம்பிக்கையில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். நான் உங்ககிட்ட பொண்டாட்டியாக இது வரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது. ஆனால் இப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்க போகிறேன். அதை எனக்காக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். என்ன கேட்க போகிறேன்னு பார்க்குறீங்களா? நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் இந்த குடும்பத்துக்கு எந்த கலக்கமும் வராமல், நான் காணாமல் தான் போயிட்டேன்றதை யார்கிட்டையுமே சொல்லாமல், இந்த 3 நாளில் 4வது நாள் நம்மளுக்கு ரிசப்ஷன், இந்த 3 நாளில் என்னை தேடி வந்து என் கண்ணு முன்னாடி நீங்கள் நிற்கணும். இதுக்கெலாம் யார் காரணமானவங்களோ அவங்கள என் கண்ணு முன்னாடி நிறுத்தி, இவன் என் பொண்டாட்டிடா, இவளை என்கிட்டேருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுடா அப்படின்னு நீங்கள் யார் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்களோ அவன் மூஞ்சுக்கு நேரம் சொல்லணும். நான் சொல்லியிருக்கலாம், இவங்களால தான் எனக்கு பிரச்சனை, இதுக்காக தான் நான் உங்களை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் என்னை ஆட்டி படைக்கிறான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இவன் பொண்டாட்டியை தேட மாட்டான், அந்த அளவுக்கு இவனுக்கு கெப்பாசிட்டி கிடையாதுன்னு. நீங்கள் இது எல்லாத்தையுமே உடச்சிருந்துட்டு என்னால் முடியும்டா, என் பொண்டாட்டியை தேடி நான் வந்துட்டேன்டான்னு அவனையும் தேடி கண்டுபிடிச்சி என்னையும் தேடி கண்டுபிடிச்சி ஏன் முன்னாடி அவனை நிற்க வச்சு, நீ எவ்வளோ பெரிய ஆள் நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா, என் பொண்டாட்டி ஆட்டி படைச்சது நீ தானே கண்டுபிடிச்சிட்டேன்டா, இதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை யாராலையும் என்கிட்டேருந்து பிரிக்க முடியாதுடா, ஏன் உங்கள் அப்பனே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவன் முன்னாடி நீங்கள் நெஞ்சை நிமித்திக்கிட்டு பேசணும். நான் எதுவுமே சொல்லாமல் நீங்களே இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி என் முன்னாடி வந்து நிற்கணும். அவனை கூட்டிகிட்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்தணும். அதில் தான் அஸ்வின் நான் பெருமையே பட போகிறேன். உங்களை கல்யாணம் பண்ணதை நினச்சி என் புருஷன் யாருன்றதையும் அவன் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும். அஸ்வின், நான் இதெல்லாம் மகாவை கேட்கல, அஸ்வினோட பொண்டாட்டியாக கேட்குறேன். அஸ்வினோட பொண்டாட்டின்ற உரிமையில் கேட்குறேன். அவன் கண்ணு முன்னாடி என் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து என் பொண்டாட்டிடா, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, அவளையும் என்னையும் எவன் நினச்சாலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து நம்ம ரிசப்ஷன் ஜாம்னு நடக்கணும். இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு, ஏன் என்னை ஒரு தாட்டி படைச்சான் பார்த்தீங்களா, அவனே மூக்கு மேலே வரல வைக்கிற அளவுக்கு நடக்கணும். என்னை தேடி வருவீங்களா அஸ்வின்? நீங்கள் என்னை வந்து கூப்பிட்டு போகிற அந்த ஒரு நொடிக்காக எப்பயுமே காத்துக்கிட்டு இருப்பாங்க மகா. என்னை தேடி வாங்க அஸ்வின். செல்லை உடச்சி வச்சுட்டு போ, சிம்மை உடச்சி வச்சுட்டு போ, உன்னை பற்றி டீட்டெயிலை சொல்லாமல் போ அப்படின்லாம் என்ன 1000 தடவை மிரட்டினான். உனக்கு சொந்தமான ஒரு பொருளை ஏன் இந்த பூமியை விட்டு அனுப்பிடுவேன்ற அளவுக்கு மிரட்டினான். அதுக்காகலாம் நான் அந்த செல்லை உடச்சி வச்சுட்டு வரல அஸ்வின். அதையும் தாண்டி அவன் சொல்லலனாலும் அந்த செல்லை உடச்சி வச்சுட்டு தான் நான் வந்திருப்பேன். என் அஸ்வினுக்கு என்னை பற்றி நான் எதுவுமே சொல்ல தேவையில்லடா, எந்த க்ளூவும் கொடுக்க தேவையில்ல. என் அஸ்வின் கண்காணாத இடத்துல இருந்தால் கூட என்னை தேடி வந்துருவாருடா. அதுக்கெலாம் ஒரு உதாரணமாக தான்டா இதை நான் வச்சுட்டு போகிறேன்னு தான் வச்சுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்னை பற்றி நான் எதுவுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை அஸ்வின். நீங்கள் தேடினீங்கன்னா நீங்கள் தேடுற தூரத்தில் தான் நான் இருக்கேன். கண்ணை மூடி யோசிங்க அஸ்வின். நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குற தூரத்தில் தான் உங்கள் மகா நிற்கிறா. உங்கள் ஆழ் மனசில் யோசிங்க அஸ்வின். உங்களை சுற்றி நடந்த சம்பவத்துக்குள்ளே தான் என்னை ஆட்டி படித்தவனு இருக்கான். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் அஸ்வின். யோசிச்சா கண்டுபிடிக்கிற தூரத்தில் தான் மகா இருக்கா. கண்டுபிடிக்கிற தூரத்தில் தான் என் பிரச்சனைக்கு காரணமானவனு இருக்கான். கண்டுபிடிக்கிற தூரத்தில் தான் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனும் இருக்குது. அஸ்வின், உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையோடு காத்துட்ருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு எந்த கலக்கமும் வராமல் என்னை கூப்பிட்டு வந்துருங்க அஸ்வின். சொன்னா போறான்னு சொல்லிட்டு நீ மாட்டி இருக்க வேண்டியதானாடி? அதுதான் உனக்கான வாழ்க்கைன்னு சொல்லி தான் அனுப்புனேன். அப்படி இருக்கும்போது எதுக்குடி இப்போ வந்த? எப்படிமா இருக்க சொல்கிறேன்? அந்த ஆள் என்ன கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டினாலும் பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாத ஆக்கிடுவேன்னு சொல்கிறான். எப்படிமா என்னால் கேட்டுட்டு அங்கே இருக்க முடியும்? நான் போய் சேர்ந்தா போகிறேன். என் வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே அமிச்சேன். என் கையால் இந்த தாலியை எடுத்து கொடுத்தேன். இப்படி இந்த தாலியை மட்டும் சுமந்துக்கிட்டு கட்டினவனை அங்கேயே விட்டுட்டு தனிமரமாக வந்து இந்த அம்மா கூட உட்காந்துருக்கவா உன்னை போய் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். யாருமா சொன்னா நான் தனி மரமாக இருக்க போகிறேன், என்னை கட்டினவனை விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு? நீ வேணா பாருமா, என் கண்ணு முன்னாடி, உன் கண்ணு முன்னாடி என் புருஷன் வந்து நிற்க தான் போகிறாரு. என்னை இப்படி வந்து உட்கார வச்சான் பார்த்தியா? உன்னை தாலி கட்டி ஏமாத்தின ஒருத்தன் உனக்கு பதிலடி கொடுக்க தான் போகிறாரு. இன்னும் 4 நாளில் உனக்கு ரிசப்ஷன் மகா. அதுக்குள்ளே எப்படி அவர் உன்னை தேடி வருவார்? அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிற சூழ்நிலை ஏதாவது வந்தால் அங்கேயே இருந்து நீ சாகணும் தானே தவிர அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எதுவும் செய்யக்கூடாதுன்னு உன்னை சொல்லி தானே அமிச்ச மகா. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ ஏன் இப்போ வந்த? இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்தால் அந்த குடும்பம் அசிங்கப்படணும்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்குடி இப்போ வந்த?
அம்மா நான் திரும்பவும் சொல்கிறேன், உன் பொண்ணு நீ சொல்லி அனுப்பின எல்லாமே என் மனசில் ஆழமாகவே பதிஞ்சிருக்கு. அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நான் செத்தாலும் நினைக்க மாட்டேன். என் அஸ்வின் வருவாருமா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது எப்படிடி வருவார்? ஃபோனையும் உடச்சி போட்டேன்னு சொல்கிற, உன்னை பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியாதுன்னு சொல்கிற. நீ எங்கேருந்து வந்த, யார், யாரோட பொண்ணு, இல்லை ஏன் அதுக்கு கல்யாணம் பண்ண, அவரை எதுக்கு கல்யாணம் பண்ண, எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிற. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படிடி உன்னை தேடி வருவார்? மா, என் அஸ்வினுக்கு என்னை பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியாதே தவிர நான் யாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியுமா. நாங்கள் கொஞ்ச நாள் பேசி பழகியிருந்தாலும் என் அன்பு முழுசாகவே அவருக்கு புரிஞ்சிருச்சு. அவரோட அன்பு முழுசாகவே எனக்கு புரியவும் வச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது நடுவில் நீ சொன்ன பற்றியா இந்த மாதிரி விஷயம்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக என் அஸ்வின் நான் எங்கே இந்நேரம் தேட ஆரம்பிச்சிருப்பாரு. கண்டிப்பாக தேடி வந்து நிற்பாருமா. சரி, நீ சொல்கிற மாதிரி தேடி வந்து நிற்பாருனே பார்த்துப்போம். ஆனால் இந்த 3 நாளில் அந்த குடும்பம் உன்னை காணன்னு எப்படி தவிச்சு போவோம்? அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டேன்னு உன் மேலே எல்லாரும் கோவப்பட மாட்டாங்களா? அதையும் என் அஸ்வின் பார்த்து பாருமா. எனக்கு எந்த கலக்கமும் வராமல் என் கையை பிடிச்சி கூப்பிட்டு போவேன். என் அஸ்வின் சீக்கிரமே வருவார். என்னவோ சொல்கிற நம்பிக்கையில், ஆனால் எனக்கு பயமாக தான் இருக்குமா, என்ன மாதிரியே வாழ்க்கையை தொலைச்சிருவியான்னு. அந்த குடும்பத்தை பற்றி நீ எந்த அளவுக்கு என்கிட்ட சொல்லி அமிச்சியோ அதை விட அதிகமாகவே அந்த குடும்பத்தை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. அந்த குடும்பத்தில் வாழறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டாங்க என்ன. நான் காணன்றது அவங்களுக்கு தவிப்பாக தான் இருக்கும். ஆனால் என் அஸ்வின் அதெல்லாம் சமாளிச்சிருவாரு. என்னை தேடி வந்து அவங்க எல்லாரும் முன்னாடி என் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் நிறுத்துவார். வாய்ப்பே கிடையாது. கதற விடுறேன்டா. எந்த கல்யாணத்தை நிறுத்தி உங்களை அசிங்கப்படுத்தணும் அதே கல்யாணத்துக்காக நீங்க திருப்பி ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஏற்பாட்டையும் சுக்குநூறா உடைச்சி உங்க குடும்பத்தை தலைகுனிய வைக்கிறேன்டா. நான் எவ்வளோ கேட்டிருப்பேன், எனக்கு இந்த கல்யாணம் வேணாண்டா, தெரியாம ஏதோ அந்த பொண்ணை பார்த்துட்டேன் பழகிட்டேன், விட்டுங்கடான்னு. விட்டீங்களா? எனக்கு ஒரு வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி வச்சு ஊரறிய எனக்கு தண்டனை கொடுத்தீங்கல்ல. ஆனால் அவளையே ஒதுக்கி வச்சு அவ பொண்ணை வச்சு உன் குடும்பத்தை ஆட்டம் காட்டின பத்தியா? அங்கே நிற்கிறான்டா அந்த கலிய பெருமாள். அசிங்கப்பட்டு நில்லுங்கடா. உங்க வீட்டு மூத்த வாரிசா, மூத்த வாரிசு. அவன் வாழ்க்கை நரகமாய் தரமட்டமாய் நிற்கிறத பார்த்து நீங்களாம் மொத்த பேரும் தூக்கப்பட்டுக்கிட்டு சாகணும்டா. இன்னும் நீங்களாம் என்ன அனுபவிக்க போறீங்க, என்னெல்லாம் அனுபவிக்க போறீங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க. எல்லார் வாழ்க்கையும் நாசமாக்கி காட்டுறேன். என் ஒருத்த வாழ்க்கையை ஏன்டா நாசம் பண்ணு உங்க குடும்பமே என் காலில் விழுந்து கெஞ்சணும். அந்த அளவுக்கு உங்களை ஆட்டி படைக்கிறேன்டா. தம்பி, என்ன ஆச்சுடா? நேற்று நைட்டு கேம்புக்கு உன்னை பார்க்க வரேன்னு வந்தவ, நைட்டு நீ ரிட்டன் வரும்போது அம்மா கேட்டிருக்காங்க இந்த மாதிரி என்ன பார்க்க தான் வந்தான்னு சொல்லியிருக்க. ஆனால் அதுக்கப்புறமுமே உன் கூட அவள் வரல, நைட்டு பூரா வீட்டுக்கு வரல. கேட்டால் எந்த பதிலும் சொல்ல மாட்டேற. இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்க, என்ன தாண்டா பிரச்சனை? என்னாச்சுடா தம்பி? மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. எப்படி சொல்கிறது, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் யாரும் எதை பற்றி யோசிக்காதீங்க. ரிசப்ஷன் வேலையை மட்டும் பாருங்கள். அவள் கண்டிப்பாக வந்துடுவா. கண்டிப்பாக வந்துருவானா? எங்கடா போயிருக்கா உனக்கு தெரியாம? அதையாவது சொல்லுடா தம்பி, நாங்கள் கொஞ்சம் தெளிவாக இருப்போம்ல. என்கிட்ட சொல்லிட்டு தாம்மா போனா, சொல்லாமல் போனான்னு நான் உங்ககிட்ட சொல்லலையே. இப்போ சொல்லாமல் போனா சொல்லிட்டு போனான்றதுக்குலாம் இல்லைடா, எங்கே போயிருக்கா அதை சொல்லு. நீங்கள் தான்க்கா இவனுக்கு வர வர ஓவராக செல்லம் கொடுத்து வீணாக்கி வச்சிருக்கீங்க. கல்யாணத்திலே நம்ம எல்லாரையும் அசிங்கப்படுத்தணுமே, இப்போ வரவேற்புலையும் இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்த நினைக்கிறியாடா அஸ்வின்? நான் இந்த குடும்பத்தை பையம்மா. உங்கள் 2 பேரோட வளர்ப்பு எந்த விதத்துலையும் கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டேன். நான் தான் சொல்கிறேனே, என் மேலே நம்பிக்கை வைங்கம்மா. நம்பிக்கை வச்சு 2 நாள் எனக்கு டைம் கொடுங்க. அவள் வந்துடுவா. வந்துருவாங்கிற உனக்கும் தெரியல எங்கே போனான்னு. ஆனால் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கான்ற. எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குடா. அப்பாட்ட யார்ட்டையாவது சொல்லி, இல்லை வசந்த், சரவணன் யார்கிட்டயாவது சொல்லி தேடலாமாடா? அவள் காணாமல் போயிட்டான்னு தேடலான்றீங்களா? காணாமலாம் போகலாமா? நான் தான் சொல்கிறேன்ல, என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கா. எங்கே போயிருக்கான்றத நான் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேன். தயவு செஞ்சு எனக்காக ஒன்று பண்ணுங்கம்மா. யார்கிட்டையும் இதை பற்றி பேச வேணாம். யாராவது கேட்டால் வரவேற்பு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிருக்கான்னு சொல்லுங்கள். உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் சொல்கிறேன்லம்மா, எனக்காக இந்த சப்போர்ட்டை பண்ணுங்கம்மா. நான் கண்டிப்பாக அசிங்கப்படுத்த மாட்டேம்மா. ரிசப்ஷனுக்கு முதல் நாள் அவள் இங்கே இருப்பா. உன் பேச்சை நம்பி எப்படிடா கம்முன்னு இருக்கிறது? அப்பாவுக்குலாம் தெரிஞ்சா என்னடா நினைப்பாங்க? எங்கள் 2 பேரையும் முதல்ல கேட்பாங்க கேள்வி, அவங்க கூட சேர்ந்துட்டு நீங்களும் ஆடினீங்களான்ட்டு. கல்யாணம் கடைசி வரைக்கும் கொண்டு போய் நலுங்கன்னைக்கு ஒரு பொண்ணை கூட்டு வந்து நிப்பாட்டினேன். அப்போ எல்லாரும் எப்படி உடஞ்சு போயிட்டேன் தெரியுமா? சரவணை மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு அன்பழகி வாழ்க்கை நிற்கதியாக நின்றுருக்கும். அந்த பாவத்தை இது வரைக்கும் நம்ம சுமந்துட்டு இருந்திருப்போம். வேற வழியே இல்லாமல் நம்ம குடும்பத்தில் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்குனே கடவுள் அனுப்பி வச்சவனா தான் சரவணன் நான் நினைக்கிறோம். இப்போ திருப்பி நீ ரிசப்ஷனும் கேள்விக்குறியாக நிற்க வச்சிருக்க. எப்படிடா உன்னை நம்பி அது வரைக்கும் எடுத்துகிட்டு போக சொல்கிறேன்? மா ப்ளீஸ்மா, எனக்காக என் மக வந்துருவாம்மா. நான் கூப்பிட்டு வந்துருவேம்மா. டேய் தம்பி, எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நம்ம யார்கிட்டையும் சொல்ல தேவையில்ல. 2 நாள் நீ கேட்ட டைம் படி எடுத்துக்கோ, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். என் மருமகளை கூப்பிட்டுட்டு வந்து நிறுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா என் நம்பினதுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் நானே முழிச்சிட்ருக்கேன். என் மக ரொம்ப கஷ்டப்படுறாம்மா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும்.
அவளை தேடி கண்டுபிடிக்கிற அந்த செகண்ட்லேருந்து அவளை கஷ்டமே பட விடாம நான் பார்த்துப்போம்மா. டேய் தம்பி அழாதடா. உன்னை எந்த சூழ்நிலையிலையும் உன் கண்ணில் தூசி பட்டா கூட கலங்க விடாம பார்த்து பார்த்து வளர்த்த விட இந்த அம்மா. நீ இப்படி அழுவுறத பார்க்குற தெம்பு எனக்கல்ல. அஸ்வின் அழாத சாமி. முடியலம்மா, நான் யோசிச்சு வைத்தியம் ஆயிட்டு இருக்கேன். என்ன நம்பி வந்தாமா, எனக்காக வந்தா, நம்ம குடும்பத்துக்காக வந்தா, நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக அவள் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு எனக்காக வந்தவம்மா. என்ன ஏமாத்திட்டான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் என்ன ஏமாத்தல, அவளையே அவள் ஏமாத்திக்கிட்டு அமைச்சுக்கிட்ட வாழ்க்கைமா இது. அதில் நான் சந்தோஷமாக வச்சிருப்பேன்னு நினச்சி வந்துவா. ஆனால் என்னால் அவளை பார்த்துக்க முடியலையம்மா. இப்படி விட்டுட்டேனேம்மா. தேடி அலையிறேன், கண்டிப்பாக கிடைச்சிருவா. இருந்தாலும் என் மகா இந்த 2 நாள் துடிச்சு போவாள்லம்மா. அஸ்வின் அழாதடா. நீ அழறத பார்க்குற தெம்பு இந்த அம்மாவுக்கு கிடையாது. என் புள்ள மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ தேடுடா, கண்டிப்பாக கிடைப்பா. நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னப்ப கூட என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு நினச்சமே தவிர, ஆனால் நீ கூட்டிட்டு வந்தவ தங்கமாக இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டாடா. அப்படிப்பட்டவ இந்த குடும்பத்துக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி தரமாட்டா. கண்டிப்பாக உன் முன்னாடி வந்து நிற்பா. நீ அவளை தேடி கண்டுபிடிப்ப. அது வரைக்கும் அப்பா எல்லாரையும் சமாளிக்க பார்க்கலாம். கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சிருடா. அவள் இந்த வீட்டு மருமக. கண்டிப்பாக நீ அவளை எந்த கலக்கமும் இல்லாமல் கூட்டிட்டு வரணும். கண்டிப்பாக கூப்பிட்டு வருவோம்மா. என் கண்ணில் ஈரம் வந்தால், என் நெஞ்சில் வாரம் வந்தால், சாய்வேனே உன் தோளிலே. கண்ணீரே கூடாதென்றும், என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாலிலே. நந்துக்குட்டி, என்ன பண்ணி வச்சிருக்க நீ இப்போ? நந்துக்குட்டி, அவ பேச்செல்லாம் கேட்காதானே? அவ சொல்றா நீ இன்னொரு வாட்டி வந்து எனக்கு பட்டெல்லாம் போடக்கூடாது. ஏய், என்ன சிரிப்பு உனக்கு? டாக்டரே, இப்பதான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியே சூப்பரா இருக்கு தெரியுமா? இருக்கும், கிட்ட வந்துட்டு போயேன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் வந்து பட்ட போட்டா நீங்க போட விட மாட்டீங்கன்னு தான் நான் ஆள் அனுப்பியிருக்கேன். அன்புமா, வர வர மாஸ்டர் பிளான்லாம் போடுறடி. அவ்வளோதான் சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. டாக்டரே, நான் ஒரு பிளானும் போடல. நீங்க ஒழுங்கா நானே பட்ட போடுறது காமிச்சா நான் ஏன் ஆள் அனுப்ப போறேன்? நானே போடுவேன்ல. ஏய், பட்டையே போடக்கூடாதுன்னு சொல்றேன். இதுல நீ போட்டா என்ன, ஆள் வச்சு போட்டா என்ன? ஒழுங்காருன்னா நந்துக்குட்டி, நீயும் சதி பண்ணாதடா. நந்துக்குட்டி ஒடியாந்துரு. உன் மனசை மாத்தி அவர் அப்படியே பட்டையை கலக்க வச்சிருவாரு. அதனால நீ அம்மா கிட்ட வந்துரு. டாக்டரே, டைம் ஆயிடுச்சு. கிளம்பல முகாமுக்கு. நான் கிளம்புறேன், நீங்க வா. டாக்டரே, சூப்பரா இருக்கீங்க தெரியுமா? போயிட்டு வாங்க. பாய். எல்லா கல்யாணம் ஆன ஜோடியும் கிச்சனை வந்து பிடிச்சிக்குதோமா. 2 நாளைக்கு முன்னாடி இப்படி தான் இந்த அஸ்வின் பையனும் மகாவங்க நின்னாங்க. இன்னைக்கு நம்ம டாக்டரும் அன்பழகி நிற்கிறாங்க. வர வர கிச்சன் எனக்கானதுன்றது எல்லாரும் மறந்துடுறாங்கம்மா. ஆமாம், இந்த புள்ள நேத்தி சோறாடிக்குதுன்னு படுத்து கிடந்தது இன்னைக்கு இன்னும் தெளிவாக எந்த நிற்கிது. எப்படி சரியாச்சு? அதுக்குள்ளேயே மாத்திரை போட்டு சரியாயிடுச்சு. நம்மளுக்கெல்லாம் சொரம் வந்தால் 10 நாள் படுத்து கிடக்குறோம். இந்த புள்ளனா மறுநாளே எந்த நிற்கிது? டாக்டர் பொண்டாட்டி இல்லை, அதான் டாக்டர் ஒரே நாளில் சரியாக்கிட்டாரு. சிட்டக்கா வந்துட்டீங்களா? நம்ம சமைக்க ஆரம்பிப்போமா? ஏம்மா, சமைக்க ஆரம்பிக்கிறதுலாம் இருக்கட்டும், இங்கே என்ன மாநாடு போயிட்டு கிடக்கு? அட டாக்டரே, என்ன பார்க்கறதுக்கு காலையிலே பக்தி பரவசமாக இருக்கீங்க. முகாமுக்கு போகிறதுனால முகாம் நல்லபடியாக நடக்கணும்னு காலையிலே சாமியை வேண்டிக்கிட்டு பட்டை போட்டிருக்கீங்களோ? அக்கா, என் மூஞ்சி இந்த பட்டையும் பார்த்தா நானா போட்ட மாதிரியா இருக்கு. ஏன் தம்பி, இதுக்கு பின்னாடி சோக கதை ஏதாவது இருக்கோ? ரொம்ப பெரிய கதையா இருக்குக்கா, சொன்னா உங்களுக்கு புரியாது. புரியாதா? சரி, புரியாமலே போட்டோம். அது உங்கள் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. ஏன் தம்பி, உங்கள் பொண்டாட்டிக்கு நேத்தி பூரா ஜுரம் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா தெளிவாக எழுந்து நிற்கிறா. அப்படி என்ன வைத்தியத்தை பார்த்தீங்க? அந்த வைத்தியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களா? இல்லைனா அவளுக்கு கொடுத்த மாத்திரையில் 2 மாத்திரை இருந்தால் எனக்கும் கொடுங்களா? அக்கா, அவன் நார்மலான மாத்திரை போட்டு தான் சரியானா. நான் எதுவும் பெருசாக சரி பண்ணல. நீங்கள் கேட்டால் சொல்ல மாட்டீங்க. இருங்க, அன்பழகி கிட்ட கேட்குறேன். ஏம்மா அன்பழகி, உன் புருஷன் உனக்கு என்னம்மா வைத்தியம் பார்த்தாரு? இல்லை என்ன மாத்திரை கொடுத்தாரு? அந்த மாத்திரை ஏதாவது 1 2 வச்சிருக்கியா? எனக்கும் கொடுமா. எனக்கு லேசாக காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கு. நான் மாத்திரையை போட்டேன்னா முன்கூட்டியே சரியாயிடும் பாரு. நீ மாத்திரை வச்சிருக்கியா? உன் புருஷன்ட்ட கேட்டால் சொல்ல மாட்டாரு என்ன மாத்திரைன்னு. என்ன வைத்தியம் பார்த்தாருன்னு கேட்டால் இதுங்க 2 பார்த்துக்குதுங்க.
இல்லை டாக்டருங்கெல்லாம் வேற வைத்தியம் பார்த்துப்பாங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு வெளியில் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் டாக்டர் அன்பழகிய சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஐயா சித்தக்கா, அவர் எப்பயும் போல எல்லாருக்கும் கொடுக்குற மாத்திரை தான் கொடுத்தாரு. எனக்கு ஒன்றும் வேற மாத்திரைலாம் கொடுக்கல. நான் எப்படி சொல்லுவேன் உங்களுக்கு? அக்கா, எல்லாருக்கும் ஃபீவர் அடிச்சா என்ன டேப்லெட் கொடுப்போமோ அதுதான் நானும் கொடுத்தேன். அவளுக்கு மைல்டா ஃபீவர் இருந்ததுனால சீக்கிரமா சரியாயிடுச்சு. நீங்க வேற ஏன்க்கா சந்தேகமாவே பாக்குறீங்க? ஆமாங்க்கா, அதான் எனக்கும் கொடுங்களா. ஏக்கா, உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. கம்மன் இருண்ணா, உனக்கு வேணும்னா முகாம் நடக்குது, அங்கே போய் கேட்டு வாங்கிக்கண்ணா. உனக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு டாக்டர். ஏன்பமா எதுல விவரமா இல்லைனாலும் டாக்டர் யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்றதுல மட்டும் விவரமா இருக்க. ஆமா, பின்ன நீங்க அவங்க கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? அப்ப டாக்டர் மேல பொசசிவ் வந்துருச்சு அன்புக்கு. அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சொன்னாலும் உனக்கு புரியாது. ஆனா நல்லா தாண்டி இருக்கு. ஆமா, வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். மகா நீ உங்க கூட தானே இருப்பாங்க, எங்கக்கா காலையிலேருந்தே அவங்கள பார்க்க முடியல? அதான் தம்பி, காலையிலேருந்தே எல்லாரும் பேசிட்டு கிடக்குறோம். இந்த மகா புள்ள என்கிட்ட எதுவாக இருந்தாலும் பேசிட்டு கொண்டுட்டு தான் இருக்கும். என்னன்னு தெரியல, நேற்று சாயந்தரம் அஸ்வின் வர சொன்னான்னு எங்கேயோ முகாமுக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் ஆள் வீட்டுக்கே வரல. வீட்டுக்கே வரலையா? எங்க போனாங்க? அதான் தம்பி, எனக்கும் தெரியல. அஸ்வின் தம்பிகிட்ட கேட்டதுக்கு அவங்க ரிசப்ஷன் வரப்போதில்ல, அது விஷயமா பத்திரிக்கை வைக்க வெளியில் போயிருக்காங்கன்னு சொன்னாப்பிலையா. அப்படிதான் காலையில் லீலா அம்மாவும் பான் அம்மாவும் சொன்னாங்க. பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்களா? இவ்வளோ நாள் இல்லாமல் ரிசப்ஷன் 3 நாள் தான் இருக்கு, இந்த டைம்லயே போனாங்க? ஆமாம் தம்பி, இப்போ தான் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதான் எனக்கும் புரியல. என்கிட்ட சொன்ன பதில் தான் தம்பி. ஆனால் மகா புள்ள சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயும் போகாது. திடீர்னு நேற்று நைட்லேருந்து தான் ஆளை காணோம். அப்படியா? சரிக்கா, எல்லாரும் சொல்ற மாதிரி அவங்க பத்திரிக்கை வைக்க கூட போயிருந்துருக்கலாம். சரி பார்க்கலாம், நீங்க வேலையை பாருங்க, நான் கேம்புக்கு கிளம்புறேன். தம்பி, ஆனால் அந்த புள்ள நேற்று பூராவே கிச்சனில் நிற்கும்போது கூட சிந்தனையிலே நிற்கல, எதையோ போட்டு யோசிச்சுக்கிட்டே தான் நின்றுச்சு. ஏதாவது பிரச்சனையானும் புரியல. நேற்று நைட்லேருந்து ஆள் இல்லை. எனக்கு இன்னும் ஒரு மாதிரியாகவே இருக்குது தம்பி. நீங்கள் அஸ்வின் கிட்ட கேட்க முடிஞ்சா கேளுங்க. ஏன்னா இன்னும் 3 நாளில் வேற வரவேற்பு இருக்குல்ல. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். ஏன் ஜெய், சரவணனை பார்த்தியா? காலையிலேருந்து நான் பார்க்கவே இல்லை. தெரியலடா, ஆனால் ஏதோ அன்பழகிட்ட பேசியிருந்தேன் நான் காலையில், அப்போ பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கலையே. என்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டான். அதுவும் இவனுக்கு இந்த ஊரும் புதுசு. அன்பழகியும் இங்கே இருக்கா, அவங்க வீட்டுக்கு போயிருப்பான்னு பார்த்தா எங்கே போயிருப்பான் தெரியலையடா. மேபி சீக்கிரமாக கேம்புக்கு போகணுன்னு போயிட்டானோ என்னவோ. நம்ம அங்கே போய் பார்க்கலாம் இருக்கா. நான் என் கூட தானே கேம்புக்கு வருவான், தனியாக எப்படி போயிருப்பான், அதுவும் என்கிட்ட சொல்லாமல்? சரி விடு, ஏதாவது வேலையாக போயிருப்பான். நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற? போய் பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஸ்ரீநிதி, இன்னைக்கு என் கூட கோஆர்டினேட் பண்றியா? அதான் நேற்றையே எல்லாரும் அசம்பிள் பண்ணிட்டாங்களே எந்தெந்த டாக்டர் கோஆர்டினேட் பண்ணணுன்னு. அப்புறம் என்ன புதுசாக என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கப்போ? நான் புதுசா கேட்கல, நீ தான் புதுசா பண்ணிக்கிட்டு இருக்க. ஒருத்தனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற, உன்னை மறக்கணுங்கிற. ஆனா அவன் வீட்லயே நீ தங்கியிருப்பியான், அவன் கூட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுவியான். அவன் பார்க்குற தூரத்துல இருப்ப, ஆனா அவன் உன்னை மறந்துட்டு வேற பொண்ணை தேடி போகணும், அப்படித்தானே சொல்ல வரேன்? என்னதான் அவன் பக்கத்தில் இருந்தாலும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கல. அவனுக்கு விருப்பம் மட்டும்தான் கொட்டி காமிச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவன் மறந்துட்டு வேற வாழ்க்கையை தேடி கண்டிப்பாக போவான். வாய்ப்பில்லை ஸ்ரீநிதி. நீ என்ன வசந்த் அவ்வளோ முட்டாள்னு நினைச்சியா? நீ கூட உட்காந்து பார்க்குற பார்வைக்கும் நீ நடந்துக்கிறதுக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ நடிக்கிற, நீ எப்போவோ கண்டுபிடிச்சிருப்பான். இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்னா, அவன் நடிக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டு போட்டோம். இன்னும் 8 நாள் கேம்ப் இருக்குது. 10 நாள் கேம்பில் 2 நாள் முடிஞ்சிருச்சு. அந்த 8 நாள் முடிச்சுட்டு நான் மட்டும் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அவன் ஃபேமிலி அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதில் எந்த பிரச்சனையும் நடக்க போகிறதில்ல, நானும் டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது. தயவு செஞ்சு என்னையும் அவனையும் கம்பேர் பண்ணி பேசாத. அவன் வாழ்க்கை என்னால் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படுறதுக்கு நானும் விட மாட்டேன், ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கள விட மாட்டாங்க. அதுக்கு மேலே சரவணன் சீனியர் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. நீ ஒன்றும் ஓவரா அக்கறை எடுத்து பார்த்துக்க வேணான்னு. நான் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் உனக்கான வழியை தான் சொல்கிறேன். ஏன்னா உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தானே தெரியும். அந்த ஃபேமிலிக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத, தகுதியே இல்லாத பொண்ணு நீ. அப்படி இருக்கும்போது அவன் வாழ்க்கையில் போய் அவனை நாசம் பண்ண போறியா என்ன? இல்லை அந்த குடும்பத்து மானத்தை தான் வாங்க போறியா? நான் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் ஸ்ரீநிதி. ஏன் கோஆர்டினேட் பண்ணுறதை மாற்ற முடியாதா என்ன? என் கூட கோஆர்டினேட் பண்ணு. அவன் கூட உட்காந்துருந்தா தானே பிரச்சனை. அவன் உன்னை பார்த்து இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். என் கூட கோஆர்டினேட் பண்ணினா அவன் மட்டும் அவன் வேலையை பார்க்க போகிறான், கேம்பில் உன்னை பார்க்க மாட்டான்ல. அப்படி நீ அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம்ல. இப்போ என்ன, அவனை அவாய்ட் பண்ணிட்டு உன் கூட நான் கோஆர்டினேட் பண்ணோம், அவ்வளோதானே? சரி விடு, ஜான்சி அவன் கூட பேர் மாற்றி விடு. நான் வந்து உன் கூட கோஆர்டினேட் பண்ணுறேன். நம்ம சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம், அது யார் கூட உட்காந்து பண்ணால் எனக்கு என்ன?
ம் இப்படி முடிவு எடுத்துட்டு போ. நான் உன் நல்லதுக்காக தானே சொல்றேன், அவன் நல்லதுக்காக தானே சொல்றேன். ஆனா இந்த ஜெகனை கேட்டவனா நினைச்சா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஸ்ரீநிதி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா? இசை கூட தானே வந்த, அவ கூட உள்ளே போக வேண்டியதுதானே? ஏன்டா அஜய், நீயும் கூட்டு சேர்ந்துட்டியா என்ன? எல்லார் கூடயும் சேர்ந்து என் கூட பேசினா ஆவாதா அவளுக்கு? உன் கூட பேசினா ஆவாது, அவள் லைஃபே அழிச்சிருவேன் தானே பேச வேணான்னு சொல்கிறேன். ஆனால் அவளுக்கு தான் அது மண்டையில் ஏறியே தொலைக்க மாட்டேது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா அஜய், வாயை குறன்னா. நான் ஏன்டா வாயை குறைக்கணும்? ஒன்றுமே இல்லாத நீலாம் பேசும்போது ஒழுங்காக பேசுகிறேன், நான் பேசக்கூடாதாடா? நீ யாரு அவளுக்கு இது செய்யணும் அதை செய்யணும்னு சொல்றதுக்கு? அவளுக்கு நான் யாருன்னு உனக்கு ஏன்டா விளக்கம் சொல்லணும்? அதுக்கான எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு, உரிமையும் எனக்கு இருக்கு. நான் சொல்லுவேன். சொல்லப்போனால் அவளோட கார்டியனே நான் தான். ஏய், உங்ககிட்டலாம் எந்த விளக்கமும் சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. வசந்த் மாதிரி சரவண மாதிரி பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். பல்ல உடச்சிட்டு போயிட்டே இருப்பேன். கேம்ப் ஆச்சுன்னு பார்க்குறேன், டாக்டர்ஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்ற பேர் வரக்கூடாது. ஒழுங்கா போயிடு. அவகிட்ட நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அஜய் சும்மா இருடா, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. நீ சும்மா இரு வசந்த். எல்லாமே இவனால தான் வருது தெரியுமா? இவன்கிட்ட பேசினாலே அதுக்கப்புறம் அவ அப்செட் ஆயிடுறா. என்னதான் அப்படி பேசுவானோ தெரியல, இவன் மண்டையை கழுவுற மாதிரி. இவளும் வாயை முடிய தொலைக்க மாட்டான் அவன்கிட்ட பேசாதன்னு சொன்னா. டென்ஷன் ஆகுது தெரியுமா? ஒரு தடவையும் இவ ஏன் சிரிக்கிறா, ஏன் அழுகிறான்றது தெரியாம நம்ம தாண்டா முழிச்சிட்டு இருக்கோம். ஆனா இவனுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கு தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளைய இப்படி ஆட்டி படைக்கிறமேன்ற கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. அவன் தான் ஆட்டி படைக்கிறானா, இவனும் ஆடுற பத்தியா? எதையுமே வெளில சொல்லிக்காம நம்மளாலாம் தீர்க்க முடியாத பிரச்சனையை இவன் வந்து தான் இப்ப தீர்த்துருவான்னு சொல்லிட்டு வயிற்றுல கலப்பாதடா வசந்த். நீ கம்முனு இரு. உன்னால பேச முடியாது. நானாச்சும் என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை பேசி தீர்த்துக்கிறேன். யார் எதை வேணாலும் பேசுங்க. ஸ்ரீநிதி இன்னைக்கு என் கூட கோஆர்டினேட் பண்ண போறலாம். ஜான்சி வருவா, நீ அவ கூட பேர் பண்ணுன்னா. எனக்கு கேம்ப் ஒழுங்காக நடக்கணும், அவ்வளோதான். யார் கூட பேர் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் போகிறேன். நீ எப்படி கரெக்டா பதில் சொல்றான் அந்த மாதிரி அவனையும் பதில் சொல்ல வைன்னா. தேவையில்லாத உனக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு போறான். அவன் பைத்தியக்காரன், அப்படிதான் பதில் சொல்லுவான். நான் தான் பேசுவேன். எனக்கு முதல்ல பதில் சொல்லு. அவன் ஏன் உன் கூட கோஆர்டினேட் பண்ணணும்? நேற்று வசந்த் கூட தானே கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணா, இன்னைக்கு அதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டோம். எதுக்கு இப்போ பேட்சை சேஞ்ச் பண்ணுறேன்? நான் சேஞ்ச் பண்ணலடா, அவளோட விருப்பம் தான். நீ வேணா அவள்கிட்ட கேளு. ஏய் ஸ்ரீநிதி, வாயை திறந்து பேசு. அவன் இவ்வளோ தான் பேசிட்டு இருக்கான்ல. நேற்று வசந்த் கூட தானே கோஆர்டினேட் பண்ண, இன்னும் 8 நாள் கேம்ப் இருக்கு. அவன் கூட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு போக வேண்டியதானே. இப்போ எதுக்கு நீ சேஞ்ச் பண்ணுற பேட்சை? அஜய் நீ போடா. ஏய் வாயை தர ஸ்ரீநிதி. அஜய், நான் ஜெகன் கூட தான் கோஆர்டினேட் பண்ணுவேன். பேட்சை மாற்றுங்க. எதையோ பண்ணி தொலை, ஆனால் தலையில் மண்ணை வாரி கொட்டிக்கிறன்றதை மட்டும் மறந்துடாதானே. அஜய் போடான்னு சொன்னேன். போய் தொலைறேன். வேற என்ன பண்ண சொல்கிறேன்? ஸ்ரீநிதி வா. நீ போ, நான் வரேன். நீ யார் கூட வேணாலும் ஒர்க் பண்ணு, ஆனால் எல்லாரையும் டென்ஷன் பண்ணாமல் ஒர்க் பண்ணு, அவ்வளோதான். இதை நீ என்கிட்ட நார்மலாக சொல்லிட்டே மாறி இருந்திருக்கலாம். நேத்தியும் உங்ககிட்ட கேட்டேன்ல, என் கூட கோஆர்டினேட் பண்ணுறதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்ட்டு. நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளே ஜெகனே சொல்லிட்டான். அதான் சொல்லிட்டேன்ல, மாற்றிரு பேட்சை. ஸ்டார்டிங் நீ கேம்பில் கலந்துக்கும் போதே நான் சொன்னேன், விருப்பம் இல்லைனா கேம்பில் கலந்துக்க தேவையில்ல, வேறு டாக்டர் பார்க்குறேன்னு. அதேமாதிரி ஃபர்ஸ்ட் நாள் என் கூட கோஆர்டினேட் பண்ணும்போது சொன்னேன், என் கூட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ண முடியலன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஓகே நீ தான் சொன்னேன். எல்லா சூழ்நிலையிலும் இப்போன்னு கிடையாது, ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாத்துக்கும் நீயாக தான் வந்து ஃபஸ்ட்டு இன்வால்வ் ஆகிட்டு எனக்கு ஓகேன்ற வார்த்தையை மனசில் பதிய வச்சுட்டு, அதுக்கப்புறம் இது எனக்கு வேணான்னு தூக்கி போடுறது உனக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுல்ல. அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ எப்போ தூக்கி போட்டாலும் அதை நான் ஏற்றுக்க தானே போகிறேன். ஏன்னா நான் தான் ஒரு பைத்தியக்காரனாச்சு. நீ தேவையில்லாமல் இப்போ பேசிகிட்டு இருக்க. நான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேனா? நீ தான் எல்லாத்தையும் தேவையில்லாமல் பண்ணிட்டு இல்லை வேணாம் அப்படின்னு தூக்கி போடுற. ஸ்டார்டிங்கில் என் மனசில் ஆசை இருந்தாலும் வேணாம், நீ ஒதுங்கி போ, நீ உன் ஃப்யூச்சரை பாரு, நான் என் ஃப்யூச்சரை பார்க்குறேன்னு தானே சொன்னேன். ஆனால் இல்லை, நான் உன்னை தேடி தான் வருவேன். தேடி வந்து அப்ரோச் பண்ணேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் நம்மளும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? வேணான்னு தூக்கி போட்டேன். சரி வேணான்னு தூக்கி போடுற, உன்னை நான் ரிலாக்ஸாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒதுங்கி போனேன். கேம்ப் ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேயும் நீ கலந்துக்க வேணாம், நான் வேறு டாக்டர் பார்த்துக்கிறேன் அப்படின்னேன். இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னேன். இதோ இப்போ என் கூட கோஆர்டினேட் பண்ணும்போது வேணாம் ஸ்ரீநிதி, நான் வேறு யாரையாவது பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை இது சர்வீஸ் தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இப்போது வேணாம், நான் தூக்கி போடுறேன், எனக்கு வேறு பேட்சை கொடு அப்படின்ற. இதெல்லாம் யார்? நான் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேனா? ஆமாம், நான் தான் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாமே தேவையோடு தானே பேசுவேன். ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே வேணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வேணான்னு தூக்கி போடுவேன். நீ வேணும்னு சொல்கிறப்பவும் நான் கூட நிற்கணும், வேணான்னு தூக்கி போடுறப்பவும் நான் ஒதுங்கி போகணும். அப்படி தானே சொல்கிறேன்? அப்படி ஒன்றும் நான் என் விருப்பத்துக்கு உன்னை இருக்க சொல்லல. ஏய், என் மனசில் ஆசை இருந்தது தான், ஆனால் அதை வெளியே கொண்டு வந்தது யாரு? நீ தானே. வேணான்னு ஒதுங்கி தானே போனேன். என் மனசில் ஆசையை கொண்டு வந்த, தூக்கி போட்ட. கேம்புக்கும் நீ வேணான்னு சொன்னேன், இல்லை நான் இருக்கேன்னு சொன்னேன். முதல் நாள் கோஆர்டினேட் பண்ணும்போது நீ வேணான்னு சொன்னேன், இல்லை நான் இருக்கேன்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ நீ போன்னு தூக்கி போட்டா எப்படி போக முடியும்? நீ வேணுன்றப்ப நான் கூட நிற்கணும், நீ வேணான்னு தூக்கி போகிறப்ப நான் ஒதுங்கி போயிடணும், அப்படி தானே? உன்னை பார்த்தா போதும், ஒரு தடவையாச்சும் ஒரு நாளைக்கு பார்த்தா போதும், உங்ககிட்ட பேசினா போதும்னு நினைப்பேன். ஆனால் இப்போ ஒவ்வொரு நாளும் உன்னை ஏன்டா பார்க்குறோம், உங்ககிட்ட ஏன்டா பேசணுன்ற மாதிரி நீ சூழ்நிலை உருவாக்கிட்டேன். நான் பார்க்கவும் பிடிக்கல, பேசவும் பிடிக்கல. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக உன்னை பார்க்குறதா இருக்கணும். இதோட கேம்ப் முடிஞ்சு போகிற வரைக்கும் என் மூஞ்சிலும் முடிக்காதுன்னு. எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணணும் அந்த அளவுக்கு வெறுக்கிறேன். என் லைஃப்லேருந்து என் மைண்ட்லேருந்து கூட உன்னை தூக்கி போட்டுட்டேன். அப்படி தூக்கி போடுற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கேன்னா, எப்பயுமே கிட்ட வந்து எல்லா ஆசையும் காட்டிட்டு அதை சுக்குநூறாக உடைக்க உன்னால் மட்டும்தான் ஸ்ரீநிதி முடியும். போடி.
காட்டின் இலைகள் பறந்த பிறகும் கிளையின் தழும்புகள் அழிவதில்லை. காயமூறு கண்ட பிறகும் உன்னை உள் மனம் மறப்பதில்லை. ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகிற வலி அவள் அறிவதில்லை. கனவினிலும் தினம் நினைவினிலும் கரைகிறான் மனம் புரிவதில்லை. என்ன வசந்த், ஒரே ஜாலியாக இருக்க போல. நான் எப்படி தனியாகவே தவிக்கிறனோ அதே மாதிரி தான்டா நீயும் தனியாகவே தவிப்ப. ஒரு தடவையும் சரவணன்ட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது ஃபுல்லாக நீ கூடவே இருந்ததுனாலயான்னு தெரில, என்னோட அருமை தெரியவே இல்லை அவனுக்கு. நீ கூட இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவன் என்ன புரிஞ்சிருந்திருப்பான். அப்போவே நாங்கள் லவ் பண்ணியிருந்திருப்போம். உன்னை தாண்டா முதல்ல அவங்ககிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சேன். ஆனால் என் வழி என்னன்னு உனக்கு கடவுள் புரிய வைக்கிறதுக்காக தான் உங்ககிட்டேருந்து ஸ்ரீநிதியை பிரித்து உனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காரு. அனுபவி, நல்ல அனுபவி. அப்போ தான் உனக்கு இந்த ஜான்சியோட வேதனை என்னன்னு புரியும். வாங்க டிஃபன் சாப்பிட்லாம். லீலா, நாங்கள் டிஃபன் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும். மகா எங்க நைட்டு வீட்டுக்கு வரல, இந்நேரம் ஆகியும் காணோம். அவள் தான் நேரம் எங்களை சாப்பிட கூப்பிடுவா. அதானே பேத்தி எங்கம்மா? ம் அத்தை, ரிசப்ஷன் வச்சுருக்கோம்ல அத்தை, அவளுக்குன்னு சொந்த பந்தம் யாரும் இல்லை. ஃப்ரெண்டுங்களாம் இருப்பாங்களா கூட படித்தவங்களாம், அவங்களுக்குலாம் பத்திரிக்கை வச்சுட்டு வரேன்னு போயிருக்கலாம். அஸ்வின் தான் சரின்னு பஸ் ஏற்றி விட்டானா. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்கிற? அது எப்படி அவள் தனியாக போனா? இவன் கூட போக வேண்டியதானே? அது பொம்பளை பிள்ளைங்கள பார்க்க போகிறா, இவன் எதுக்கு கூட போயிட்டு? அதுவும் இல்லாமல் ஏதோ டியூட்டி இருக்கான் இவனுக்கும், ஏதோ முக்கியமான கேஸ் வருது, அதை விசாரிக்கணும்னு நானா. அதனால் நானே போயிட்டு வந்துடுறேங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போயிருக்கான் அத்தை. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை லீலா? ஐயோ மாமா, பிரச்சனைலாம் இல்லை. பிரச்சனை இருந்தால் அவன் தான் சொல்லிடுவானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மகா நாளானிக்கு வந்துடுவா. ஏம்மா நேற்று போனா இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு நைட்டு வந்துட மாட்டாளா? இன்னும் 2 நாள் ஆகும். ம் ஆமாம் அத்தை, ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்கால, அவள் இருந்துட்டு வரட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லைல்ல அத்தை. தப்பு இல்லை தான், எந்த மாதிரி நேரத்தில் போய் தங்கணும்னு ஒரு இது இருக்குல்ல. ரிசப்ஷனை வச்சுக்கிட்டு இப்படி அம்மா கடைசி நேரம் வரைக்கும் அவள் வெளியில் இருக்கிறது. சரிங்க அத்தை, நாளைக்கே வர சொல்லி சொல்லலாம், பார்த்துக்கலாம். நீங்கள் ஒன்றும் நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஏங்க எதுவும் தப்பாக நடந்திருக்காதுல்ல? எதுவும் நடந்திருக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் லீலா பேச்சில் ஒரு தடுமாற்றம் இருக்கு, பார்ப்போம். டேய், கழுகு மாதிரி பார்த்துட்டு இருப்பானுங்க. ஏதாவது ஒரு சின்ன புள்ளி கிடைச்சா கூட அதை பிடிச்சி வந்துருவானுங்க. பார்த்து பத்திரமா இரு. நீ அவளை ஃபாலோ பண்ண விஷயமோ, அவளை கொண்டு போய் நீ ஊர் வரைக்கும் விட்டுட்டு வந்த விஷயமோ யாருக்கும் தெரியக்கூடாது. நீ மாட்டின கதையே முடிஞ்சிச்சு. முதல்ல நீ இதில் சம்மந்தப்பட்டிருக்கன்றதே சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் உன்னை பிடிச்சிட்டானுங்க, அடுத்தடுத்து காரியத்தை சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதெல்லாம் மாட்ட மாட்டேன் தலைவரை. எப்படியாவது நான் பதுங்கி இருந்துருவேன். பேசாம இந்த பில்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு, நீ இங்கே இரு. ஏன்னா இந்த மாலும் ஒரு வாரத்தில் ஓப்பனிங்க, அதனால ஆளுங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கூட ஆளோட ஆளா நீ இங்கே இரு. நீ தான் சம்மந்தப்பட்டிருப்ப, நான் தான் சம்மந்தப்பட்டிருப்பேன்னு யாராலையும் கணிக்க முடியாது. அப்படி கணிச்சிட்டானுங்க, உன்னை தூக்குனாலே போதும். தலைவரே, நான் அவளை ஃபாலோ பண்ண விஷயமோ இல்லை மற்ற விஷயமோ எதுவும் யாருக்கும் தெரிய வராது தலைவரே. நான் அந்த மாதிரி தான் பார்த்து பண்ணியிருக்கேன். டேய், பார்த்தா அவன் அம்மாச்சி மாதிரி இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கேன் அஸ்வினா. அவனை ஏமாத்துறது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. பார்க்கறதுக்கு தான் அம்மாச்சி மாதிரி இருக்கான். நானே கொஞ்ச நாள் ஏமாந்துட்டேன். ஆனா அவன் எவ்வளோ சூட்சமமா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்கான்னு மகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் தான் நானே கண்டுபிடிச்சேன். டேய், நானுமே அவன் அம்மாஞ்சின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் எப்போ போஸ்டிங்க்கு வந்தானோ அதுலேருந்து இந்த ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கான். நம்ம இல்லீகலா பண்ண 2 பிசினஸை கூட முடக்கிட்டான். ஆனா அதுல நான் தான் சம்மந்தப்பட்டிருக்கேன்றது அவனுக்கு தெரியாது. இத்தனை மாடி கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கோமே, இந்த மால் கூட கரெக்டாக தான் கட்டிக்கிட்டு இருக்கோமா, ப்ராப்பரா நம்ம எல்லாமே வாங்கியிருக்கோமா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கோமா, நீ எல்லாத்தையும் நோண்டி பார்த்துட்டு தான் இருக்கான். 9 மாடி கட்டலான்னு பர்மிஷன் வாங்கணும் பில்டிங்கு. ஆனா 7 மாடி தான் நீ கட்டணும் ரூல்ஸ் படி. 9 மாடி கட்டக்கூடாது. அப்படி கட்டினா அடிமட்டத்தோட இடிச்சு தள்ளுவேன்னு நேரா வந்து என்ன ஆஃபீஸ்லேயே வான் பண்ணிட்டு போனவன். உனக்கு எவன் பர்மிஷன் கொடுத்தானு ஆணி வெறுலேருந்து நோட்டி வந்த 1 மாசத்துலேயே நான் ஆட்டம் காண வச்சுட்டான். அப்படியே தம்பி, தெரியாம பண்ணிட்டேன் தம்பி தான் நான் சொன்னனே தவிர என் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன் அவன்கிட்ட வாயே விடல. ஏன்னா வாயை விட்டேன் இந்த பில்டிங்கை ஓப்பனே பண்ண முடியாது. எது வந்தாலும் அவனுக்கு ஒரு முடிவு நம்ம கட்ட தான் போறோம், உடஞ்சு உட்கார வைக்க தான் போறோன்ற நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்து கட்டி நடத்தணும் அப்படின்னா அதுல எவ்வளவு லாபம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அப்படி ஹாஸ்பிட்டல் டெண்டரை நான் எடுக்க போகும்போது அடிச்சு உடச்சிட்டு மேல வந்தவன் சின்னவன். சரி, அவன் தான் இப்படி இருக்கான், பெரியவன் கொஞ்சமாச்சும் ஏமாற மாதிரி இருப்பான்னு பார்த்தா அவன் அதுக்கு மேல இருக்கான். அதையும் தாண்டி இந்த பில்டிங் வெரிஃபிகேஷனுக்காக சர்டிபிகேட் சப்மிட் பண்ணியிருந்தான் பாரு அவன் தங்கச்சி, அவ அதுக்கு மேல நோண்டி நோல் எடுத்தா. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அவன் தாத்தா பாட்டி அப்பன் அவன் தங்கச்சி எல்லாரும் நம்மள ஆட்டி படைச்சுட்டு தான் இருக்காங்க. அவன் குடும்பத்துல கொஞ்சம் க்ளூ கிடைச்சாலும் போதும், அதை பிடிச்சி மேல வந்துருவானுங்க. சரி, இவனுங்க தான் இப்படி இருக்கானுங்க, இவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு வேற யாரும் கிடையாது, இவனுங்க 2 பேரும் அடிச்சு தூக்கினா போதும் நம்ம காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல ஒருத்த வந்து இறங்கியிருக்கான் பாரு. அவனை போட்டு தள்ளுறதுக்கு அனுப்பினப்பதான் தண்டமா வந்து நின்றீங்களேடா. தலைவரை, அந்த டாக்டரையும் கூடிய சீக்கிரம் போட்டுடலாம் தலைவரை. போட்டு கிழிச்சிங்க, அவனுங்க சும்மா வாட விடுவானுங்க. போட்டு கிழிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு நீங்க லேசா தட்டினதுக்கே அவன் இன்னும் தேடிட்டு தான் இருக்கான் யாரா அவனை தட்டினதுன்னு. கையில கிடைச்சுங்க அந்த கேஸுக்கும் சேர்த்து உள்ள வச்சிருவான். இவனுங்க 2 பேரை தாண்டி டாக்டர்னா சாஃப்டா இருப்பான்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கான் பாரு ஒருத்தன், அவன் இவனுங்களுக்கு மேல வில்லாதி வில்லன்.
அஸ்வின் பொண்டாட்டிய காணன் வாயை திறந்து சொல்லாத வரைக்கும் அவன் மட்டும் தான் தேடுவான். ஆனா வாயை திறந்து சரவணன் கிட்டயோ வசந்த் கிட்டயோ சொல்லிட்டான்னு வச்சுக்க, அவனுங்க 2 பேர்ல ஒருத்தன் களத்துல இறங்கினாலே போதும், அஸ்வினுக்கு யானை பலம் அந்த மாதிரி. என்ன தலைவர் சொல்றீங்க? அந்த டாக்டர் பார்க்க அம்மாச்சி மாதிரி தானே இருக்கான். யாரு அவனா? டேய், வசந்த் டாக்டருக்கு படிக்க போனானே, அப்பவே அவனை டாக்டருக்கு படிக்க கூடாது 1000 தடையை உருவாக்கினவன் நானு. டாக்டரா எப்படா இவன் நம்ம ஊருக்கு வரலான்னு. அப்ப அதெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு எப்படா நீங்க நடுவுல வருவீங்கன்னு அவனை ஆளாக்கி உட்கார வச்சது யாருன்னு நினைக்கிறேன்? அந்த சரவணன் பையன். ஒரு அப்பா அம்மா வளர்ப்புல வளர்ற பையன் நார்மலா சந்தோஷப்படுவான், நார்மலா கோவம் வருவான். ஆனா யாருமே இல்லாத தனி மரமா ஆலமரமா நின்று உருவானவன் சரவணன். கரண்டு போய் கடந்த அவன் மனசுல அன்புனா இதுதான், பாசம் தான் இதுதான் வசந்த் போய் விதைச்ச ஒரே காரணத்துக்காக, வசந்த் தான் என் உசுறு, அவனை தாண்டி எதுவுமே கிடையாதுன்னு அவனுக்கு அப்பவே சப்போர்ட்டா நின்னவன். அவன் குடும்பம் தான் இது வரைக்கும் அவனோட குடும்பமாவும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதையும் தாண்டி நினைச்சுக்கிட்டு இருந்த சூழ்நிலையில அவனுக்கு ஒரு வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்து, நீ எங்க வீட்டு வாரிசுடான்னு மூத்த பையனா அவனை உட்கார வச்சிருக்காங்க. அப்பவே அவ்வளவு வெறியா இருந்தவன் இப்ப அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எப்படி நிப்பான்னு மட்டும் யோசிச்சு பாரு. டாக்டருக்கே படிக்க விடாம அவனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு நினைச்சேன். ஆனா படிடான்னு அவனை MD வரைக்கும் படிக்க வச்சு நம்ம ஊர்ல ஹாஸ்பிட்டல் கட்டி கெத்தா உட்காருடா நான் இருக்க அவனுக்கு உறுதுணையான்னு நிக்க வச்சவன் சரவணன். வசந்துக்கு இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலும் இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தையும் உருவாக்கி கொடுத்து கேம்ப் நடத்துறதுன்னு அவ்வளவு ஈஸியான விஷயம் நினைச்சியா? எத்தனை மினிஸ்டர் எத்தனை MLA கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு கிராமத்துல மெடிக்கல், அதுவும் இத்தனை டாக்டர்ஸை கூட்டு வந்து எல்லாத்துலயும் ஸ்பெஷலிஸ்ட் அவங்களை கூட்டிட்டு வந்து ஃப்ரீ கேம்ப் நடத்துறதுன்னா அவ்வளவு சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கா? வசந்த் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லவே இல்ல, சரவணன் தான் மொத்தமா. இது எல்லாத்துக்கும் காரணம் சரவணன் தான். வசந்துக்கு பின்னாடி நிழலா நிக்கிறது அவன் தான். அவன் மட்டும் வந்து இப்ப அஸ்வின் பின்னாடி நின்னா என்ன ஆகும் மட்டும் நினைச்சுப்பாரு. அதனாலதான் சொல்றேன், நீ தலைமறைவா வேறு, எந்த காரணம் கொண்டும் வெளியில வராத. என்ன தலைவரே இந்த அளவுக்கு பயப்படுறீங்க ஒரு பொடி பயலுக்கு? அவன் யாருன்னே தெரியாது நம்மளுக்கு, ஏதோ நம்மளுக்கு பின்னாடி இருந்து பண்றான். அவனை இந்நேரம் தட்டி தூக்கி இருக்க வேணாமா? நீங்க இந்த அளவுக்கு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நாங்க இன்னும் சூப்பரா பிளான போட்டு அன்னைக்கே அவன் கதையை முடிச்சிருப்போமே. ஏய், முட்டாள் மேல் பேசாதீங்க. சரவணன் மேல கை வைக்கிறது ஈஸி கிடையாது, வசந்த் மேல கை வைக்கிறது ஈஸி கிடையாது. அவனுங்கள மனசளவுல உடைக்கணும், அவனுங்க குடும்பத்துல கை வைக்கணும். அப்ப மட்டும்தான் அவனுங்களை கீழே தள்ள முடியுமே தவிர மத்தபடி அடிச்சு தூக்கிடலாம்லாம் நினைக்காத. அதனாலதான் ஒரு தடவையும் அவன் வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் வீணாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுங்க கொஞ்சம் மனசளவுல கீழே நின்னா மட்டும்தான் அவனுங்களை நம்ம எதிர்த்து அடிக்க முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போதைக்கு அவன் ரிசப்ஷன் நின்னா மட்டும்தான் அவனுங்க மனசளவுல பாதிக்கப்படுவானுங்க. அதுக்கப்புறம் எடுத்து அடிப்போம். இப்பவும் சொல்றேன், அஸ்வின் கூட சரவணன் வந்து நிக்க கூடாது. எந்த காரணம் கொண்டு அஸ்வின் சரவணன் கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லி பக்க பலமா சரவணன் நின்னுட்டான், அவ்வளவுதான். தலைவரை நீங்க ஒண்ணு நினைச்சு இதெல்லாம் குழம்பிட்டு இருக்காதீங்க. அந்த ரிசப்ஷன் கண்டிப்பா நடக்காது. இந்த சரவணன் டாக்டரும் கேம்ப் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அஸ்வின் என்ன பண்றான் ஏது பண்றான்லாம் ஒன்றும் கவனிக்க மாட்டான். அவன் கேம்ப்ல தான் முழுக்க முழுக்க கவனத்தை செலுத்திட்டு இருப்பான். அதனாலதான் நானும் சரியான நேரம் பார்த்து அடிச்சிருக்கேன். அஸ்வினை பத்தி யாரும் இப்போதைக்கு சிந்திக்க மாட்டானுங்க. கேம்ப் 10 நாள் நடக்கிறதுலதான் மொத்த கான்சென்ட்ரேஷன் வச்சிருப்பானுங்க. அதனால இப்ப அடிச்சா அஸ்வினை நம்ம கரெக்டா இருக்கும்ட்டு தான் பார்த்து அடிச்சிருக்கேன். ரிசப்ஷன் வேலை மாதிரி நடந்துகிட்டு இருக்கட்டும், அஸ்வினை தனியாவே தேடி அலையட்டும். அவனால முடியாது, நீ மட்டும் மாட்டாம இரு, அவ்வளவுதான். உள்ள வந்த பவரடி அண்ணன் யாரு?